வீட்லேயே நல்லா மணக்க மணக்க சூப்பரான இறால் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. குறைஞ்சது இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசியில் பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் ஒரு 70லேருந்து 80 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே இந்த ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிறது தான். இதுக்கப்புறமா அதே மாதிரி 3 பெரிய தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துட்டு கையோட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நம்ம நல்லா கொலைய வதக்கி எடுக்கணும். அப்போனா தான் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். கூடவே நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லா அரைச்சி. எப்போவுமே பூண்டு சேர்க்கும்போது பூண்டும் இஞ்சியும் சம அளவு எடுக்காமல் பூண்டு ஒரு பங்குனா இஞ்சி 2 பங்காக எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிக்கணும், அதோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட சீக்ரெட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 300 கிராம் அளவுக்கு இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி அதையும் நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நிறைய பேர் இந்த பிரியாணி மசாலா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுவீங்க இல்லையா, அப்போது ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், 3 துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 2 நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறமா கல்பாசி, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்பைசஸை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கப் அளவுக்கு தயிரை நான் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே நம்ம விட்டுறணும். நல்லா அந்த இறால் இந்த தயிர் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இதோடு சேர்ந்து இது நல்லா வேகட்டும். உங்களுக்கும் இந்த பிரியாணி மசாலா வேணும் அப்படின்னா, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. தண்ணி எந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். குக்கரில் செய்யும்போது நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவு அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதனால் தண்ணி 4.5 கிளாஸ் அளவு நான் இதுக்கு ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா, பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே அரிசியை ஊற போட்டுட்டேன். கிட்டத்தட்ட அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டும் போதே அரிசியை ஊற போட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நம்ம சேர்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் போல் இருந்த மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான டைம் நம்ம விசில் போடுறதுக்கு. இப்போ விசில் போட்டு நான் என்னோடய அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா சுட சுட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் நம்ம இந்த அளவு தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் 300 கிராம் போடணும்னு இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற அளவை நான் போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வரும். தண்ணியோட அளவையும் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.